எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொண்டு வா, ஒரு பூஜை மட்டும் செய்தால் போதும், அனைத்தும் இரட்டிப்பாக மாறிவிடும் என கூறி 10 லட்சம் ரூபாயை சுருட்டியவர்கள்தான் இந்த மோசடி பேர்வழிகள். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தை சேர்ந்தவர் அழகர் சாமி. இவர் தனியார் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இவருடன் பேசிய நண்பர் ஒருவர் தேனியில் 2 பேர் இருப்பதாகவும் அவர்களிடம் பணத்தை கொடுத்தால் அதனை பூஜை செய்து இரட்டிப்பு செய்து தருவார்கள் என்றும் கூறியுள்ளார். இதனால் அழகர் சாமிக்கும் ஆசை வரவே தந்தை மகன் குறித்து விசாரிக்க ஆரம்பித்துள்ளார். அவர்கள் இருவரும் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள டி கள்ளிப்பட்டியில் இருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அங்கு சென்ற அவர் அங்கிருந்த சித்தார்த்தன் மற்றும் அவரின் மகனான விஸ்வாமித்திரனிடம் தனக்கு பூஜை செய்து பணத்தை இரட்டிப்பாக மாற்றித் தர வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளார். இதன்படி அவர்களை சோதிப்பதற்காக முதலில் 5000 ரூபாயை கொடுத்து இதனை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கும்படி கேட்டுள்ளார். இதையடுத்து 5000 ரூபாயை ஒரு பெட்டியில் வைத்து பூஜை செய்து வீட்டிற்கு எடுத்துச் செல்லும்படி கூறியுள்ளனர். வீட்டிற்கு சென்று பார்த்தபோது 5000 ரூபாய் 10,000 ரூபாயாக மாறியுள்ளது. இதனால் அழகர் சாமிக்கு ஆசை அதிகமாக உடனே 10 லட்சம் ரூபாயை ஒரு பெட்டியில் போட்டுக்கொண்டு கிளம்பினார். அங்கு பெட்டியில் 10 லட்சம் ரூபாய் பணத்தை காட்டி இதனை இரட்டிப்பாக்க வேண்டும் என கூறியுள்ளார். இதன்படி அழகர் சாமியை வைத்துக் கொண்டே சித்தார்த்தன் மற்றும் விஸ்வாமித்திரன் இருவரும் சேர்ந்து பல பூஜைகளை செய்துள்ளனர். இறுதியில் பூஜை முடிந்துவிட்டது என்றும் வீட்டிற்கு சென்று பார்த்தால் 10 லட்சம் 20 லட்சம் ரூபாயாக மாறியிருக்கும் என்றும் கூறியுள்ளனர். இதை நம்பிய அழகர் சாமி பூஜை செய்த தந்தை மற்றும் மகனுக்கு 1000 கணக்கில் தட்சணை கொடுத்துவிட்டு கிளம்பியுள்ளார். வீட்டிற்கு சென்ற அழகர் சாமி பணப்பெட்டியை திறந்து பார்த்தபோது அவருக்கு மகிழ்ச்சிக்கு பதில் அதிர்ச்சிதான் மிஞ்சியது. காரணம், உள்ளே அவர் எதிர்பார்த்த 20 லட்சம் ரூபாய் பணத்திற்கு பதில் பெட்டி நிறைய மல்லிகை பூதான் இருந்தது. தந்தை மற்றும் மகனும் தன்னுடைய 10 லட்சம் ரூபாயை மோசடி செய்ததால் ஆத்திரமடைந்த அழகர் சாமி தேனிக்கு சென்று சித்தார்த்தன் மற்றும் விஸ்வாமித்திரனிடம் இது குறித்து கேட்டபோது பணம் மாயமாகிவிட்டது என்றும் போன பணமெல்லாம் திரும்ப வராது எனவும் தெரிவித்துள்ளனர். மீண்டும் பணம் கேட்டு வந்தால் கொலை செய்து விடுவோம் என அவர்கள் இருவரும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அழகர் சாமி பெரியகுளம் தென்கரை காவல் நிலையத்தில் தந்தை மற்றும் மகன் மீது புகார் அளித்தார். இதையடுத்து விசாரணை நடத்திய போலீசார் சித்தார்த்தன் மற்றும் விஸ்வாமித்திரனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பூஜை செய்தால் பணம் இரட்டிப்பாகும் என கூறி தனியார் நிறுவன அதிபரிடம் 10 லட்சம் ரூபாயை மோசடி செய்த இருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தேனியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.